என்ன பிரச்சனை பண்றீங்க? யாரையா வேணா சும்மா இவன் தான் மாட்டானா? மேலதிகாரி ஊபத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. 2026க்கு பிறகு ஒரு வாயலும் வாயை திறக்க முடியாது. வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல வாயில புண்ணா மௌனம் வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? வரலாற்றிலே முதன்முறையாக இப்போது நீ எதிரியை சந்திக்கிறீங்க. இந்த எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? ஐயோ பா! பிரபாகர மகன் சீமான பாத்தியா? அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. பிரபாகர மகன் சீமான பாத்தியா? கூப்பிடுறா. அப்பா அப்பா. நோ 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 நோ. உனக்கு இத்தனை அப்பனுங்களா? ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா தான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இது? பாத்தியா 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 நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியா நீ. I am blind ரா. I am blind. I am blind ரா. I am blind. அவன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் பாத்தியா நீ? அவங்க எல்லாம் பாத்தியா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அரவேக்காடு. வரலாற்றிலே வரலாற்றிலே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட போறடா கேன கிறுக்கா போய் வேலையை பாறா லூசு. தொண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்கிச்ச போக்குங்க. வரலாற்றிலே உங்களும் விக்ஸின் துளசி மாத்திரையை சாப்பிடுங்க. இது விசேஷ மருந்து கலவையால் தயாரானது. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, சத்தமா பேசுங்க. இந்த நிலத்தில் இருக்க வேண்டிய அரசியல் என்பது திராவிட அரசியல், ஒழித்திருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுனா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம் சொன்னாங்க. அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன். நீங்க பச்சை மிளகா செடி வச்சுனா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்து என்னன்னா, அவன் உட்காந்துருந்தானா இந்த கராட்டே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களா அவன் ஓடி 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 ஓனா எல்லாம் பார்த்து சிரிச்சானா. என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனா அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் வந்துட்டான். மாமா வருதுடி சொன்னாலா பொண்ணுங்களை காப்பாத்துறேன்னு காலத்தை பாழாக்கிட்டு இருக்கவே. அவோடுக்கியா தண்ணிக்கியா உரச்சுக்கியா சந்தனக்கியா நீ சொல்றாரு மச்சான். இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிடுறியா முயல் கறி சாப்பிடுறியான்னு ஒரு கேட்டுக்கிறாராம். ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனாங்க அண்ணன் பிரபாகரன். நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவரை தோத்த வேண்டியதானே. ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வர சுட்டு இருக்கு. நீ போமாப்லாமா? ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி சார் ஒரே ஒரு செல்ஃபி நீ மட்டும் கேட்டாங்க. காவிரி அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து, கச்சத்தீவு மீட்பு அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோமா? நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்க. அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லைப்பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு வரும்? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப தீர்வு காணல அவங்க குற்றம் முடியலடா பொய்யா சொல்றாரா? ஒரு பீலா விடுறோம்னே வச்சுக்கையா, பீலாவு கூட ஒரு உயர்வா விட்டமா இல்லையா? நான் கேக்குறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லைப்பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட
தேடி பூச்சி யாராவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு? வெறும் டுபாக்கூறேன். திராவிடர்கள் கச்சத்தீவை மீட்க போராடுகிறோம். கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். இப்பதான் தீவிரப்படுத்திருக்கு. இது எந்த ஊர்டா? இது தமிழ்நாடுடா. இது வேற எங்கன்னா போய் இந்த போய் சொல்லலாம்ல. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம மாசம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி, யாருக்கு சொல்கிறேன் இதை, நம்ம மாவட்ட செயலாளருக்கு தான், மாசம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் போய் அவனை விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி எடுத்து அட்மிட் பண்ணுறங்க. தமிழ்நாடு பிழைக்கும். கரெக்ட். நான் ஸ்டாப்பிட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000, 4000, 6000, 8000, 10000, 12000, 14000, 11000, 20000. இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும்? தமிழ் தேசியம் கச்சத்தீவை திருப்பி எடு. இப்ப தமிழ் தேசியம் என்ன செய்யும்? கச்சத்தீவை திருப்பி எடு. பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? நாங்கள் அப்பவே சொன்னோம், இவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்டுகள், சாவனிஸ்டுகள். வேற என்ன பண்ண முடியும்? பைத்தியம் முத்தி போச்சுன்னா அதான் பண்ண முடியும். அவன் பாட்டுக்கு இப்போ நம்மள யாரும் கட்சி விட்டான்னா, இங்குதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான். ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. கேளுங்க. சோறுங்க வேலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நத்தன் தினகரன். யார் இந்த சீமான் அப்படின்ற கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்டுங்க. நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் யார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட போய் சொல்றேன். இந்த சீமான் அப்படின்றவர் துணை நடிகராகவும் துணை இயக்குனராகவும் இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அவருடைய தாய் தந்தையரை பார்க்க வரும்பொழுது பரமக்குடியில ஹோட்டல் போட்டு தங்கிடுவார். சரிங்களா? அவர் சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல வந்து தங்க மாட்டார். ஏன்னா அது வந்து அங்க தங்குறது, அவர் வந்து ஒரு ஓட்டு வீட்டுல தான் அவங்க அம்மா போயிருந்தாங்க. அதை தங்குறது வந்து இழிவா நினைத்த ஒரு ஆள் வருவார். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறான். பாவம் இல்ல, உன்னை வெட்ட பெரிய புண்ணியம். அவங்க அப்பாவை சந்திக்க மாட்டாரு. அவங்க அம்மா மட்டும் வந்து பார்த்து போனா போனா போன்னு சொல்லிட்டு இருந்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் திரு சீமான் அவர்கள். 2வது விஷயம் சொல்றேன். 2021 டைம்ல வந்து கொரோனாவில் அவங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்த பிறகு அவங்க அம்மா மரியாதைக்குரிய தாயார் அண்ணம்மா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தனியா தான் இருக்காங்க. ஏன் அவர் கூட்டு வச்சு பார்க்க முடியல? ஏன் பார்க்க மாட்டேன்றாரு? ஏன்னா தன் தாய் தந்தையை மதிப்பதற்கோ அவர்களை காப்பதற்கான உண்டான எந்த வேலையுமே வந்து இவர் செய்ய மாட்டாரு. பெற்ற தாய் தந்தையே பாத்துக்காத ஒருத்தர் தாய் மண்ணை எப்படி காப்பாத்துவாரு? தாய் மண்ணை எப்படி பாதுகாப்பாரு? எல்லாமே பாத்தீங்கன்னா பணத்துக்காக தான். சரிங்களா? இவர் போறது பூராமே வேஷம். மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிக்க மிதிக்கிறேன். அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. அது சரி, ஏன் இப்போ சோகம்? நம்ம செபாஸ்டியன் சைமன் இருக்காரு. செபாஸ்டியன் சைமனா? செந்தமிழன் சீமானா தான் சொல்றேன். செந்தமிழன் சீமானா? ஏன் அவர் பேரை மாத்திக்கிட்டாரா? ஆமா, ஆர்எஸ்எஸ்க்கு கிறிஸ்டியன் முஸ்லிம்னா பிடிக்காது, அதனால பேரை மாத்திட்டார். மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, ஆறு மனோயாறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. சரி, சீமானுக்கு இப்ப என்ன? பெண்களுடைய பாதுகாப்புக்காக போராடணும் அப்படிங்கறதுக்காக வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சாருமா. யாரு அந்த சக்திவேல்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சக்திவேலா? அது யாரு மம்மி? நாம் தமிழர் கட்சியில ஐடி விங் மாநில செயலாளரா இருக்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஐடி விங் ஆபீஸ் வேற வச்சிருக்காரு சென்னையில. அங்க வேலை செய்யறதுக்கு பெண்களை எல்லாம் ரெக்ரூட் பண்ணாருமா. எங்க அண்ணாமலைஜி பாத யாத்திரை அப்போ சேவை செய்ய வாங்கோன்னு பெண்களை கூப்பிட்டா மாதிரி இந்த சக்திவேலும் நாம் தமிழர் கட்சிக்கு சேவை செய்ய வாங்கோன்னு அந்த பெண்களை கூப்பிட்டாருமா. ஓஹோ, இது ஒரு குத்தம்னு அவர் தூக்கி ஜெயில போட்டு விட்டானா பாத்துக்கோங்க. அச்சச்சோ, இத கேட்டதும் சீமான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அவர் எப்படி எல்லாம் வருத்தப்பட்டார் தெரியும்? ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. Hey, I've seen this one. This is a classic. Hey, what is this? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. என்னது, எனக்கு இல்லாம நம்ம நாய் என்னைக்கு இப்படி குலைக்குது?
சரி சரி நம்ம பையன் தான் சொன்னா கேளு ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீ போஸ்ட் பண்ணியா சூழலுக்கு தகுந்தாற் போல மனிதர்கள் மாறுவது வழக்கம்தான் என்றாலும் வழக்கத்திற்கு மாறாக பிரஸ் மீட் மாற்றி மாற்றி பேசுவதுதான் சீமானின் வழக்கமாகவே மாறிவிட்டது. இவன் அவனா இருப்பானோ? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி RSS எப்படி 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 பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கறேன். சீமானண்ணா நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கறேன். எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களா? ஆக எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன். பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி RSS எப்படி சீமானின் தொடக்க கால அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது திராவிட இயக்க மேடைகள்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் மேடை ஏறி பேசும்போது பிரபாகரனை சந்தித்து சாப்பாடு சாப்பிட்ட கதையை மூச்சு விடாமல் பேசி வரும் சீமான் அட பாவி இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ என்னது பேப்பர்ல தெரியுதா? பிரபாகரனின் போர் தீரம் குறித்தோ ஈழத் தமிழர் விடுதலை குறித்தோ எந்த இடத்திலும் ஆழமாக பேசியதில்லை. துரோகனன் காமிச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் இல்லாதவன் தான். இந்த இல்லாதவன் இருக்கிற உன்னை என்ன பண்ண போறேன்னு ஒருத்த பாறா. தம்பின்னு சிரிச்சு கூப்பிட்டு ஏமாத்தின வாயில ஐயோ ஐயோ அழுது பொழுமுண்டா. டேய் நாதனன் கோவன் நாஸ்தி ஆக்குறேன்டா, நாஸ்தி ஆக்குறேன்டா. நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்ல, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல. உங்க கூப்பிட்டாங்க, பேசுனாங்க உறவினர்களை வச்சு. தம்பிக்கு ராஜ்யசபா கொடுப்போம், எக்கனாமிக்கலா பேக் பண்ணுவோம். ராஜ்யசபாவா? ஆமா, என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு பலமுறை பேசுனாங்க. பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். டேய் ஈழப்பிச்சை, நீ யோகிய மயிரா இருந்தா உங்ககிட்ட முறை வந்து பேசும்போது நான் யோகிய மயிருங்க, நான் நேர்மையானவன், நீங்க ஏதோ என்ன ஃப்ராட் பையன் நினைச்சு வந்துட்டீங்க, இன்னும் ஒரு முறை என்கிட்ட லஞ்சம் தர்றேன்னு வந்தீங்கன்னா மீடியா முன்னால சொல்லி உங்க கட்சி மானத்தை வாங்கிடுவேன், ஒழுங்கா போயிடுங்க, இனி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வராதீங்கன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? உங்ககிட்ட பல முறை வந்து பேசுறாங்கன்னா நீ பேரம் பேசி இருக்கன்னு தானடா அர்த்தம் வருது. மாங்குட்ட பயல யோகிய மயிருக்கு இருக்கல நடாவல. என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு பலமுறை பேசுனாங்க. ஏன் பிரதமரே ஒரு சீக்கியர் ஒருத்தரை நேரடியா என்னோட பேச அனுப்புனாரு. ரொம்ப நேரம், ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. என்னன்னு? மோடிக்கு சீமானா ரொம்ப இஷ்டம், சீமான் வரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். மோடிக்கு சீமானா ரொம்ப இஷ்டம், சீமான் வரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். என்னடா அது, அண்ணன் கிட்ட அரசியல் பேசி ஆப் பண்றான். How are you doing? Nice to meet you. ஒரு ஃபார்மாலிட்டி கொடுங்களேன். சரி பாசக்கரப்ப இப்ப வர்ற எலெக்ஷனுக்கு யூஸ் ஆவாண்டா. சரிதானே? சீமானின் அரசியல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் அவரது நிலைப்பாடு நிலையில்லாததாகவே இருந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அண்ணன் அப்படிதான் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தேனா? உன்னையவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி மொகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தேசிய அரசியல் பேசி வருவதாக கூறும் சீமான் இலங்கை இறுதிக்கட்ட போர் நடந்த சமயத்தில் பிரபாகரனை சந்தித்த கதையை மேடைக்கு மேடை சொல்ல தவறியதே இல்லை. இலங்கை இறுதிக்கட்ட போர் நடந்த சமயத்தில் எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. இலங்கை இறுதிக்கட்ட போர் நடந்த சமயத்தில் இட்லி தோசை போது சிரிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கு. இலங்கை இறுதிக்கட்ட போர் நடந்த சமயத்தில் இட்லி தோசை போது சிரிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன். சிரிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன். பேசு பேசியா
பேசுறா பேசுறா கொஞ்சம் பேசுறா. இட்லியை உடைச்ச உள்ள கறி இருக்கு. ஆமா இட்லியை உடைச்ச உள்ள கறி இருக்கு. ஆமா இருங்க, அப்படியே சாப்பிட சிரிக்கிறேன். அப்படியே சிரிக்கிறது, எதை சிரிக்கிறாடான்னு கேட்குறாரு. அது வந்து பாட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லும்போது எங்கள் அண்ணி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஏன் நீ சிரிக்கிறீங்க? இல்லை 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 அப்படி ஒன்றும் இல்லை தம்பி சொல்லுங்க. எங்கள் அண்ணன் சார் இல்லை, ஒரு வாரம் பாரு அவன் சாம்பார் இட்லிக்கு வந்துருவா அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஈழ மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த போது யாழ் பல்கலைக்கழக மாணவன் ஒரு தம்பியும் இன்னொரு தம்பி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாணவனை வந்து வளாகத்தில் வச்சு சுட்டுட்டான் என்னை கூட்டிகிட்டு போனதுனால. ஈழ மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த போது அப்போ உங்கள் அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு. மழை பெய்யுது, வானவில் போட்டு வரவேற்குது. பத்தாக்குறைக்கு சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். பத்தாக்குறைக்கு சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். நோ 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 பேட் பேட். நோ 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 அம்மா வளக்காத. மம்மி பாவம் மம்மி பாவம் மம்மி பாவம். டாடி பாவம். பிரபாகரன் விருந்து வைத்து தன்னை உபசரித்ததாக சீமான் மெச்சிக் கொள்வதெல்லாம் இன்று வரையிலும் உண்மையா பொய்யா என்ற விவாதத்தில் தான் இருந்து வருகிறது. அப்படி போய் அங்கே போய் கால் வச்சு இது பண்ண உடனே போனோம். அங்கே பகலவன்னு ஒரு அண்ணன் பொறுப்பு, அங்கே சாப்பாடு பொறுப்பு, அங்கே சாப்பாடு பொறுப்பு, அங்கே சாப்பாடு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் எழுதிட்டு இருப்பார். இந்த துவையில 2 தடவை தொட்டாரு, இந்த இறால 3 தடவை எடுத்து சாப்பிட்டாரு. இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்த பிரண்டைய கொண்டே அடிச்சுவிடும். ஈழ மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த போது அதிலும் விருந்துக்கு அமர வைத்து என்னென்ன சாப்பிடுகிறேன் என பொட்டு அம்மான் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார் என சீமான் கூறும் கதைக்கு புருவத்தை உயர்த்தாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். நான் ஒருத்தர் சாப்பிடுறேன், சாப்பிட என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே. பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். ஈழ மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த போது உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. சாப்பிட்டு என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருக்கான். என்ன பாரு, நல்லா பாரு. நேராக நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. இதைவிட இன்னும் அல்டிமேட்டாக ஆமைக்கறி தொடங்கி இலையில் என்னென்ன உணவு இருந்தது என்பது கூட சீமான் லிஸ்ட் போட்டு நாத்தக்க தம்பிகளிடம் பெருமைப்பட்டு கொண்ட வீடியோக்கள் தனி ரகம்தான். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சாப்பிட்டு என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருக்கான். இன மக்களை கொன்று குவித்தார்கள் என ஆக்ரோஷமாக இருக்கும் சீமானின் பேச்சில் ஆழமான அணுகுமுறை இருக்காது என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இன மக்களின் விடுதலைக்காக ஒரு நாட்டை எதிர்த்து போராடி கொண்டிருந்த பிரபாகரனை வெறும் சாப்பாட்டு கதையை சொல்லி சொல்லி சீமான் சிறுமைப்படுத்தி இருப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. அத்தோடு இறுதிக்கட்ட போரின் போது இலங்கைக்கு சென்றதாக கூறும் சீமான் எந்த இடத்திலும் அந்த போர் சூழல் எப்படி இருந்தது, ஈழ மக்களுக்கு என்ன ஆனது என்றெல்லாம் பகிர்ந்து கொண்டதும் கிடையாது. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நோக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க இவனை விடாத. சாட்டைய கையில எடு. ஏமாலாடி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. எப்போது பார்த்தாலும் பிரபாகரன் தன்னை பாதுகாக்க நினைத்தார், பிரபாகரன் தனக்கு விருந்து வைத்தார் என பிரபாகரனை வைத்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதிலேயே தான் சீமானின் மொத்த குறியும் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. பிரபாகரனை அரசியல் வழிகாட்டியாக சீமான் அறிவித்த போது அவருக்கு இருந்த ஈழத் தமிழர்கள் ஆதரவு தற்போது பெருமளவு குறைந்து விட்டது. பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா?
ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. ஈழத் தமிழர்களை காக்க வந்த சாமி போல தனக்கு பில்டப் கொடுத்து கொண்ட சீமான் கடைசி வரைக்கும் மேடையில் பேசி பேசி கூட்டத்தை ஈர்த்தது தவிர்த்து வேறெதுவும் செய்யாததுதான் ஈழத் தமிழர்களின் நம்பிக்கையை இழக்க காரணமாக அமைந்தது. ஐயோ, நீங்க நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். சீமான் கையில் எடுக்கும் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கானது என கட்டமைப்பதை தாண்டி பிற மொழி மக்கள் மீது வெறுப்பை உமிழும் வகையில் இருப்பதை மையப்படுத்தியே இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. சீமான் தனது நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி பேசும் பல வீடியோக்களுக்கு மத்தியில் தரமான இன்னொரு வீடியோவும் சிக்கி அவர் செல்லும் அரசியல் பாதையையே சந்தேகப்பட வைத்துள்ளது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். பெரியார் வழியில் அண்ணா வழியில் வளர்ந்த பிள்ளைகள் என தம்மை பற்றி பிரபாகரன் தன்னிடம் பெருமையாக கூறினார் என அப்போது பேசிய சீமானுக்கும் பிரபாகரனை பார்த்ததும் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்ததாக தற்போது பேசும் சீமானுக்கும் எவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. முடிதான் நடத்துனா மூளையமா நடத்துக்கு. எதுதான் உண்மை? நடக்கட்டும். ஏண்டா ஏ கரெக்ட் இந்த என்னது செத்து போற நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது. திருடன் 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 ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடிஞ்சாலும் எவன் வரமாட்டான். ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல, பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பாளைய போட்டு நீயே தேர்ந்ததுக்கு பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல. போமா. திருடன் 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 திருடன். ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட போறடா கேன கிறுக்கா போய் வேலையை போறா லூசு. இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. சமூகம் உற போட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை ஓட விட்டு ஒதுக்க போறான் பாரு. சரியான லூசு பையன்டா. மூஞ்சிய பாரு மூதேவி. என்னடா பரதேசி நாய். நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். என்ன படம்? சேம் சேம் பப்பி சேம். தமிழ் தேசியம் ஆபத்தானது. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? எங்கள் வரலாறு திருடன் 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 என்றார். ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா ஓடே. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. கும்மியடி பெண்ணே கும்மியடி, தமிழ்நாடு குலுங்கிட கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உள்ள தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே. நீ ஒரு தடவை தான் பார்த்த படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா அர்த்தம். நீங்க படிங்க தேவையா? கோபால ஐயா, அவன் தமிழை பாடலடா. அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்?
பாரதியார் சொன்ன கருத்தெல்லாம் வந்து கேட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும், பசுவதை கூடாது, பசு பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவனுங்க விட்டுக்கிட்டு இருக்கிற கதை. இந்த ஐயருங்க உடன்கட்டை ஏற பழக்கம் வேணும், 4 வருடம் மீண்டும் வந்து உருவாக வேண்டும், வகுப்புரிமை ஒழிக்கப்பட வேண்டும், அதாவது இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் பாரதியார். இவர் வந்து உனக்கு பாட்டானா? பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாய. சமூகம் என்ற தலைப்புல வந்து பாரதியார் எழுதின கவிதை. வேதம் அறிந்தவன் பாப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, 4 வகுப்பும் இங்கே ஒன்றே, இந்த 4ல் 1 குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி. இந்த வர்ண கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். இது ஒளிஞ்சதுன்னா மானிட சாதியே வீழ்ந்துரும், மனித குலமே அழிந்து விடும் என்று பாரதி பொங்கி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஜாதி வெறியராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? இதெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? அப்ப இப்படிப்பட்ட பாரதியை தான் தங்களுடைய பாட்டன் என்றும் தங்களுடைய முன்னோடி என்றும் தமிழின் அடையாளம் என்றும் தமிழர்களை கேனப்பயல்கள் ஆக்குவதற்காக இந்த அயோக்கியர்கள் வேலை செய்யறாங்க. பாரதியாரோட 1-2 கவிதையை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வந்து தமிழர்களுக்கு பாரதியார் என்கின்ற இனிஷியலை போட்டு கேவலப்படுத்த நினைக்கிறான் இந்த சீமான். சீமானுக்கு வேண்டுமானால் பாரதி பாட்டனாக இருக்கலாம். சுயமரியாதை உள்ள தமிழர்களுக்கு பாரதி என்றைக்கும் பாட்டன் கிடையாது, பாப்பான் தான். அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தான். பாரதி ஒரு கவிஞனடா. என்ன தலைப்புன்னு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். விவரமா சொல்லுப்பா. சிப்பாதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான். யார் பாத்துட்டா? பாக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மன்னிச்சிருங்க. பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல, பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல. என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல? பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல. சூப்பரப்ப. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ தெனரிட்டில நீ கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா? உன்னைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீ? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிக்க முடியாது. நீ என்ன கொம்பன்? களத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா எவன்டாவே இருக்கு 2 நாளைக்கு சோத்த கட் பண்றேன். ஒண்ணும் கிடையாது, ஒரு சுண்டக்கா. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடன் சொல்ல நீ யாரு? என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? யாரா நீ திராவிடன்? நான் திராவிடனாடா? ஆமா, நான் இனத்தால் திராவிடன். ஆமா, நான் இனத்தால் திராவிடன். திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? இது ஒரு கோட்பாடு, நாரி போன குப்பை. சீமான எவ்வளவுதான் நான் பேசுறது, என் வாயே பிசு பிசுன்னு ஆயிடுது. இந்த கதைலாம் என் தம்பிங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறாங்க. தம்பி, இதை போய் நீ இலங்கையில இந்த கதை விடு. அவங்க கேட்டு நீ என்ன உனக்கு தேவை பணம், அதுக்கு பிரபாகரன் படம், இவ்வளவுதானே. நிலம் வாரியாக மக்கள் மொழி வாரியாக பிரிக்கிற போது சென்னை ராஜதானி 4 பகுதிகளாக இருந்தது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. இது சென்னை ராஜதானி. இது 4 சேர்ந்து திராவிடம் அப்படின்னாங்க. திராவிட நாடு வேணும்னு கேட்ட அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போன போது அப்ப திராவிடங்கிற எங்க பகுதியை திராவிட நாடு பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்கிறார். இப்ப நேரு அவர்கள் தான் பிரதம மந்திரி. திராவிடங்கிற சொல்லுக்கு அது எங்க இருக்கு, அது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்காரு. பேரறிஞர் என்ன சொன்னாரா, தேசிய கீதத்தையே திராவிடம் என்ற சொல்லு இருக்கிறது, திராவிட உத்தல வங்கா அப்படின்னு இருக்கிறப்ப இதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். சபையை ஆர்ப்பரிச்சு போச்சான். அப்படியே கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தை தோன்றியது என்று தமிழ் மொழியிலிருந்து தான் அது வந்திருக்க வேண்டும் என்று சொல்வதால்
திராவிடம் என்கின்ற அந்த பெரிய அமைப்பு இன்றைக்கு தமிழ் என்கின்ற அந்த எல்லைக்குள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இல்லாத திராவிட தேசியத்தை எதிரி என்று காட்டுவது மக்களை திசை திருப்புவது, அதுவும் திரிபுவாதம் தான். இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக, மதவழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி. திராவிட தேசியம் என்று யாரும் இங்கே பேசவில்லை. ஒரு காலத்தில் திராவிட நாடு என்ற கருத்தை முன்வைத்திருக்கலாம், ஆனால் அது அப்போதே கைவிடப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தமிழும் தமிழினமும் தமிழ் மண்ணும் தான் திராவிட அரசியலாக இருந்தது. தமிழ் வளர்ச்சி, தமிழன் வளர்ச்சி, தமிழ் மண்ணின் வளர்ச்சி என்பதுதான் திராவிட இயக்கங்களின் அரசியலாக இருந்திருக்கிறது, பெரியாரின் அரசியலாக இருந்திருக்கிறது. இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். திமுகவை எதிர்ப்பதும் திகாவை எதிர்ப்பதும் திரிபுவாதம். அது அப்பட்டமான திரிபுவாதம். அது சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஆபத்தான ஒரு அரசியல். இதை தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், இந்தியை எதிர்ப்பது தமிழ் தேசியம். பெரியாரியத்தை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், சனாதனத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம். சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான், அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை. என் நாட குப்பை மேடாக்குறான், என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்து இருக்குது. மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட உயிரி மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கான செலவை கேரள அரசே ஏற்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்று நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இந்த பணியை கேரள அரசே பொறுப்பேற்று 3 நாட்களில் முடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் கெடு விதித்தது. நீ வெக்கமான சூடு சொல்றவனடா, இத்தனை வருஷம் கட்சி நத்திரிய ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுதா உன்னால? சரி, நீயாவது ஒரு வாட்டி நிக்கிற தொகுதியிலே மறுபடியும் நிக்கிறியா? அதுவும் இல்லை. ஊர் மாறி, நாடு மாறி, எல்லாம் மாறி நிக்கிற சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என்ன கொடுமை சார்! நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க களியாட்டம்ங்கிற, நோக்க களியாட்டம்ங்கிற. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஃபிகர்? நான் பாடின பாட்டை நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. செல்லம்மா வெளியில போயிருச்சு, வரல. போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். ஜெமினி 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 கபனி 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 கமினி ஓ போடு ஓ போடு. என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சபுரா. அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு தமிழன் மரபுடா, ஏன் மரபு தமிழன் மரபுடா. அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சொல்றாங்க. நாங்கள் சொல்றான்ல, புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே.